அமெரிக்கா நமக்கு தேவையா? இந்தியாவினுடைய சூப்பர் திட்டம், ஆனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் தெரியல. இந்தியா 2025ஆம் ஆண்டின் இந்த ஆண்டினுடைய முதல் பாதியில் அமெரிக்காவிற்கு மொத்தம் $563 கோடி மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இது மாதந்தோறும் சராசரியாக $93.8 கோடி ஏற்றுமதியாக இருக்கின்றது. இதில் மார்ச் மாதம் மட்டுமே பார்த்தோம்னா இதுவரைக்கும் ஏற்றுமதியானதில் மார்ச் மாதம் தான் உச்சகட்டமாக இருக்கிறது. மார்ச் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 48% ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்தியா $111.90 கோடி மதிப்புள்ள பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டில் இதுதான் அதிகம் ஏற்றுமதி பண்ணது அமெரிக்காவுக்கு. முக்கிய ஏற்றுமதி பிரிவுகள் அமெரிக்காவுக்கு பொறுத்த வரைக்கும், அமெரிக்காவுக்கு முக்கிய ஏற்றுமதி பிரிவுகள் இந்தியாவிலிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா 2024-25 பார்க்கும்போது எலக்ட்ரானிக் தான் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுல இதுதான் முதல் இடம். எலக்ட்ரானிக் தான் முதல் இடம். அதனுடைய ஆண்டு மதிப்பு மட்டுமே பார்த்தோம்னா $144 கோடி அப்படின்னு இருக்கு. எலக்ட்ரானிக் மட்டும்தான், அதுதான் முதல் இடத்துல இருக்குது. நம்ம ஏற்றுமதி பண்ணுறதுல $144 கோடி ஒவ்வொரு ஆண்டும். எலக்ட்ரானிக் அப்படின்னா மின்னணு உபகரணங்கள், கணினி பாகங்கள், இது எல்லாமே சொல்லலாம். மருந்துகள் பொறுத்த வரைக்கும், உயிர் காக்கும் ஏற்றுமதி பொறுத்த வரைக்கும், இந்த மருந்துகள் இந்த மாதிரி உயிர் காக்கும் பொருட்கள் ஏற்றுமதி அப்படிங்கிறது $127 கோடி அப்படிங்கிறது $127 கோடி இருக்கிறது. இது என்னென்ன மருந்துகள் அப்படின்னா ஜெனரிக் மருந்துகள், ஏபிஐ, வைரஸ் தடுப்பு மருந்துகள், இதெல்லாமே அதில் சாரும். அடுத்து மிக முக்கியமான பொருள் என்ன ஏற்றுமதி பண்ணுறோம்னா ரத்தின கற்கள் மற்றும் நகைகள். இதனுடைய ஒவ்வொரு ஆண்டும் நம்ம எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுறோம்னா ஒவ்வொரு ஆண்டும் $118.8 கோடி வைரம், தங்க நகைகள், விலை உயர்ந்த கற்கள் எல்லாமே நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து நாம் ஏற்றுமதி பண்ணுறதுல மிக முக்கியமான பொருள் என்னென்னா இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள். இதனுடைய ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய மதிப்பு $71 கோடி. தொழில்துறை இயந்திரங்கள், இதே போன்ற இந்த ரியாக்டர்கள் சொல்லப்படக்கூடிய இந்த இயந்திரங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஆண்டும் நம்ம அமெரிக்காவுக்கு $71 கோடி ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம். பெட்ரோலிய பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதனுடைய ஒவ்வொரு ஆண்டும் நம்ம $43.8 கோடி மதிப்புள்ள பெட்ரோலிய பொருட்கள் நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள், எண்ணெய் பொருட்கள், இது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும். இந்திய வர்த்தகத்தில் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ நான் சொன்ன பொருள் இல்லாமல் இத்தனை கோடி ஒவ்வொரு ஆண்டும் இத்தனை கோடி மதிப்புள்ள பொருட்கள் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். அதனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி இந்தியாவுக்குங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. 2025 இந்த ஆண்டு 2025 இந்த ஆண்டு முதல் காலாண்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் 18-20% பங்களிப்பு அமெரிக்காவோட இருக்கிறது. முதல் காலாண்டில் மட்டுமே. 2024 கடந்த ஆண்டில் மொத்த ஏற்றுமதி பார்த்தோம்னா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கான ஏற்றுமதி $794 கோடி. ஒரே ஒரு ஆண்டு 2024 மட்டுமே $794 கோடி, கிட்டத்தட்ட $800 கோடி மதிப்புள்ள பொருட்கள் நாம் அங்கே ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி, அங்கேருந்து இங்கே பண்ணுறாங்களே, அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்களே, அது 415 கோடி தான். நாம் இங்கே அனுப்புறது $794 கோடி ஒரு ஆண்டுக்கு. ஆனால் அமெரிக்காவிலேருந்து இங்கே வரக்கூடியது $415 கோடி. அதோட மாதாந்திர சராசரி வளர்ச்சி பொறுத்த வரையிலும் 2025 முதல் 6 மாதங்கள் மாதாந்திர சராசரி வளர்ச்சியில் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்கள் பார்த்தோம்னா 22% சராசரி வளர்ச்சி. அதில் மார்ச் மாதம் மட்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி 48 விழுக்காடு ஒரு அபரிமிதமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரானிக் துறை பொறுத்த வரைக்கும் 46 விழுக்காடு வளர்ச்சி இருக்குது. ஆனால் 50% வரி விதிப்பு இந்த வளர்ச்சிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. மாதம் சராசரியாக $93 கோடி ஏற்றுமதி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனி அந்த அளவை பராமரிக்க முடியுமா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. அமெரிக்காவினுடைய 50% வரி விதிப்பால் ஒவ்வொரு ஆண்டும், அதாவது ஆண்டுக்கு $400-450 கோடி ஏற்றுமதி இழப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அரசும் ஏற்றுமதியாளர்களும் வேகமாக மாற்று சந்தையை நோக்கி நகரக்கூடிய ஒரு தேவை இப்போ ஏற்பட்டிருக்கு. இப்போ அமெரிக்கா அப்படி பண்ணிட்டாங்க, அப்போ அமெரிக்கா நமக்கு தேவையா, நம்ம ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கவும் சில யோசனைகள்லாம் நமக்கு இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில யோசனைகள் எல்லாம் பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியம் முதல் யோசனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா $770 கோடி மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இந்தியா ஒவ்வொரு ஆண்டும். அதில்
EFTA அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் 2025 அக்டோபர் முதல் நடைமுறைக்கு வர இருக்கிறது. இந்த அக்டோபர்லேருந்து அந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வர இருக்குது ஐரோப்பிய ஒன்றியங்களோட. இதனால இந்தியாவிற்கு சுவிட்சர்லாந்து, நார்வே, ஐஸ்லாந்து ஆகிய நாடுகளோட வர்த்தகம் இன்னும் வேகமாக அதிகரிக்கும். அதன் மூலமாக ஓரளவுக்கு அந்த இழப்பை சரி செய்யலாம். இது ஒன்று. அடுத்து UAE நம்பகமான கூட்டாளியாக இப்போ நமக்கு இருக்காங்க. UAE பொறுத்த வரைக்கும் இந்தியா UAEக்கு ஆண்டுக்கு $356 கோடி மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி பண்ணிட்டு வராங்க. CEPA அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம், அது ஒரு அக்ரிமெண்ட், அது ஏற்கனவே நம்முடைய UAE நடைமுறையில் இருக்குது. அதாவது இந்தியாவுக்கும் UAEக்கும் அந்த ஒப்பந்தம் CEPA ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கிறதால 90% பொருட்களுக்கு வரியில்லா அணுகல் அப்படிங்கிறது, வரி விலக்கு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இப்போ நெசவு, ஆபரண கற்கள், மருந்துகளுக்கு முழுமையான வரி விலக்கு கிடைச்சிருக்கு இந்த ஒப்பந்தம் மூலமாக. அமெரிக்காவில் இழக்கக்கூடிய ஆர்டர்களை உடனடியாக UAE வழியாக மற்ற நாடுகளுக்கு நாம் அனுப்ப முடியும். அதன் மூலமாக கொஞ்சம் சரி கட்டலாம். கடந்த ஜூலை 24 அன்னைக்கு தான் UK இந்தியா FTA ஒப்பந்தம் கையெழுத்தானது இங்கிலாந்து பிரிட்டனோட. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஆண்டுக்கு $340 கோடி கூடுதல் வர்த்தக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னும் பிரிட்டிஷ் அரசு சொல்லியிருக்காங்க. இந்தியா இப்போ நெதர்லாந்திற்கு ஆண்டுக்கு $224 கோடி மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி பண்ணிட்டு வராங்க. அப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு பின் ஐரோப்பிய நாடுகள் எரிபொருள் தேவைக்கு மாற்று வழிகளை தேடி வரக்கூடிய நிலையில் இந்தியாவின் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளுக்கு பெரிய தேவை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்தியா இப்போது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஆண்டுக்கு $450 கோடி மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் எரிபொருள், பொறியியல் பொருட்களுக்கு, மருந்துகளுக்கு பெரிய தேவை அவங்க எல்லாருக்கும் இருக்குது. ஆப்பிரிக்க நாடுகளுடைய அடிப்படை வசதி வளர்ச்சி திட்டங்களில் இந்தியா மிகப்பெரிய பங்கு வகிக்க முடியும். அதை நம்ம சரியாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ASEAN இந்தியா FTA ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின்படி ஏற்கனவே பல வரி சலுகைகள் இருக்கிறதால அமெரிக்க ஆர்டர்களை உடனடியாக இந்த நாடுகளுக்கு மாற்றுவது சாத்தியம் அப்படின்னு நம்பப்படுது. உடனடியாக அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டது எல்லாமே டைவெர்ட் பண்ணி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் இழக்கக்கூடிய $144 கோடி எலக்ட்ரானிக் ஏற்றுமதியை ஈடு செய்ய ஐரோப்பாவில் 5G AI சிப்களுக்கு பெரிய தேவை இருக்கிறத அதை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அமெரிக்காவால் இழக்கக்கூடிய $144 கோடி மதிப்புள்ள எலக்ட்ரானிக் அந்த ஏற்றுமதியை நம்ம இங்கே சரி கட்டிக்கலாம். மருந்துகள் அமெரிக்காவில் இழக்கக்கூடிய $127 கோடி மருந்து ஏற்றுமதியை ஈடு செய்ய ஆப்பிரிக்க நாடுகளில் ஜெனரிக் மருந்துகளுக்கு பெரிய தேவை இருக்குது. நம்ம அமெரிக்காவில் இழக்கக்கூடிய அந்த மருந்துகள் சப்ளை மூலமாக இழக்கக்கூடிய அந்த தொகையை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது. நம்ம அவங்களுக்கு அனுப்பி அதன் மூலமாக நம்ம அதை ஈடு செய்யலாம். 200க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வழங்கப்படக்கூடிய மருந்துகளில் இந்தியாவுடைய பங்கு அதிகரிக்கும். ஆபரண கற்கள் மற்றும் நகைகள் அமெரிக்காவில் இழக்கக்கூடிய $119 கோடி ரத்தினம் மற்றும் நகை ஏற்றுமதி ஈடு செய்ய ஹாங்காங்கிற்கு ஏற்கனவே நம்ம $87 கோடி ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம். அதை இன்னும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கலாம். இந்த மாதிரி அமெரிக்காவை மட்டுமே முழுமையாக நம்பி இருக்காமல் அடுத்த கட்டமான நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான தருணம். அமெரிக்கா நமக்கு தேவையா? அமெரிக்கா நம்ம மீது கடுமையான வரிகள் விதிச்சுட்டு வராங்க, நமக்கு எதிராக செயல்படக்கூடிய அளவில் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்டர்னேட்டிவ் உடனே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய தேவை நமக்கு இப்போது ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அனைவரும் இதை பற்றி சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது.